அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு, நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நட்சத்திர பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். அந்த நட்சத்திர பலன்கள் வரிசையில் மீனராசி பூரட்டாதி நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். மீனராசி புரட்டாதி நட்சத்திரக்காரங்களோட குணாதிசயம் எப்படி இருக்கும், உங்கள் வாழ்க்கை எப்படி போகும், என்னென்ன தசாபத்தி நடக்கும், என்னென்ன பிளானட்டை உங்களை இம்பேக்ட் பண்ணும், எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். மீனம் பொதுவாகவே மீனராசிக்காரங்க நல்லவங்களாக இருப்பாங்க. ஏன்னா அது குருவோட வீடு, காலப்புருஷ தத்துவப்படி 12ஆம் வீடு மீனராசி குருவோட வீடாக இருக்கிறனால நல்ல குணம் உங்களுக்கு இருக்கும். மனசாட்சிப்படி நடந்துக்குவீங்க. நல்ல ஒரு இறக்க குணம் கொண்டவங்கன்னு சொல்லிடலாம் மீனராசிக்காரங்களை. அதே மாதிரி ஏமாளியாகவும் இருப்பீங்க, நிறைய நண்பர்களை சேர்த்து வச்சுருப்பீங்க, ஆன்மீகவாதியாக இருப்பீங்க, இறைபக்தி இறை வழிபாடு செய்கிறவங்களாக இருப்பாங்க மீனராசிக்காரங்க. நல்ல குணம் உங்கள்கிட்ட இருக்குங்க, சரிங்களா? மனசாட்சிப்படி நடக்கிறவங்க தான் மீனராசிக்காரங்க. உங்கள்கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்கும், ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க, இதாக இருந்தால் வளைஞ்சு நெஞ்சு போகக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க மீனராசிக்காரங்க. இதில் வந்து புரட்டாதி நட்சத்திரம், அதாவது மீனராசியில் வந்து பார்த்திங்கன்னா குருவோட நட்சத்திரம். குருவோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, அது குருவோட நட்சத்திரம் குருவோட வீட்லேயே இருக்குது, சரிங்களா? அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இலகிய மனம் உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. ஆன்மீகவாதியாக இருப்பீங்க, ரொம்ப 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 நல்லவங்களாக இருப்பீங்க. ஏன்னா இது உடைப்பட்ட நட்சத்திரம். புரட்டாதி வந்து உங்களுக்கு 1, 2, 3 வந்து பார்த்திங்கன்னா கும்பராசிக்கு வந்துடும். 4ஆம் பாதம், ஒரே ஒரு பாதம், அதாவது 4ஆம் பாதம் மட்டும் உங்களுக்கு மீனராசிக்கு இப்போ வந்துடும், சரிங்களா? நல்ல குணம் இருக்கும், இலகிய மனம் படைச்சவங்களாக இருப்பீங்க, யாருக்கும் எந்த கெடுதல் பண்ண மாட்டீங்க, மனசாட்சிப்படி நடந்துக்குவீங்க, இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி செய்கிறவங்களாக இருப்பாங்க இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரங்க. அது மீனராசிக்காரங்களே பொதுவாக நல்லவங்க தான். அது குருவோட நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம், அதை குருவோட வீட்டிலே இருக்கிறனால நல்ல ஒரு இலகிய மனம். எதாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண் கலங்கிடுவாங்க சொல்லலாம். பெரிய நெகட்டிவான விஷயங்கள், கெட்ட விஷயங்கள்லாம் அவங்க கேட்டுட்டாங்கன்னா அப்படியே மனசு உடஞ்சி போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ராசி நட்சத்திரம் தான் இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரங்க. நல்ல ஒரு அறிவு இருக்கும், ஆனால் அவங்களுக்கு நல்ல ஒரு ஆன்மீகவாதியாக இருப்பாங்க, புத்திசாலியாக இருப்பாங்க, அறிவாளியாக இருப்பாங்க, உலகத்தையே தெரிஞ்சு வச்சவங்களாக இருப்பாங்க இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரங்க. ஆனால் நிறைய இடத்துல ஏமாறுவாங்க, ஒரு சில இடத்துல விட்டு கொடுத்து, நிறைய இடத்துல இவங்களே தெரிஞ்சு ஏமாறாத விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அந்த குணமே, அவங்களோட குணமே அப்படி தான். புரட்டாதி 4ஆம் பாதம் பிறக்கும் போதே உங்களுக்கு குருவோட நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க. கடைசி பாதத்தில் பிறந்தனால கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 4 வருஷம் பக்கம் உங்களுக்கு பேலன்ஸ் வரும். 4 வருஷம் முடிஞ்சு உங்களுக்கு பேலன்ஸ் முடிஞ்சு உங்களுக்கு கிட்டத்தட்ட அடுத்ததே உங்களுக்கு சனி திசை வந்துடுங்க. சின்ன வயசுலலாம் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க புரட்டாதி நட்சத்திரக்காரங்க. அது மீனராசிக்காரங்க என்ன தான் நல்லவங்களாக இருந்தாலும் சின்ன வயசில் அந்த இருள் கிரக தசை வரும்போது சில குடும்பத்தில் வந்து சூழ்நிலை சரியில்லாமல் போயிடுது, வறுமையில் வாடுறது, அப்பா அம்மாவுக்கு வளர்ச்சி இல்லாமல் போகிறது, படிப்பில் தடை ஏற்படுறது. இப்போ சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு திசை முடிஞ்சு சனி திசை வரும் 19 வருஷம். இப்போ 4 வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு சனி திசை 19 வருஷம்னா உங்களுக்கு 23 வயசு வரைக்கும் உங்களுக்கு சனி திசை நடக்கும் உங்களுக்கு, சரிங்களா? 23 வயசு வரைக்கும் உங்களுக்கு சனி திசை நடக்கும். அதில் நிறைய பேருக்கு படிப்பு கெட்டவங்களாம் இருக்காங்க. 2ஆம் இடத்துல சனி இருந்தால் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்காது, படிப்பு கெட்டு போகும். 4ஆம் இடத்துல சனி இருந்தாலும் இப்போ கல்வி நல்லா இருக்காது, அம்மாவோட ஆரோக்கியம் கெட்டு போகும். இது மாதிரி பார்த்தோன்னே சொல்லிடலாம். ஏன்னா சனி வந்து இருட்டுக்குண்டான கிரகம். அது எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்த இருட்டுப்படுத்திடும். அது சனி பார்த்துச்சுன்னா இன்னும் கொடுமையாக இருக்கும். சனி திசையில் ஒரு சில பேர் தான் நல்லா இருக்காங்க. என்ன காரணம்னா அந்த சனி குருவோட சம்மந்தப்பட்டு நல்ல லக்னத்தில், சனியோட லக்னத்திலையோ புதனோட லக்னத்திலையோ சுக்கிரனோட லக்னத்திலையோ பிறந்திருப்பாங்க. அந்த லக்னக்காரங்களுக்கு சனி நல்லது பண்ணுறவராக இருந்திருப்பார். இதே பாருங்கள், சனி வந்து 2ஆம் இடத்துல இருந்து குடும்ப வாழ்க்கை ஒரு சில பேருக்கு நல்லா இல்லாமல், சின்ன வயசுலேருந்தே 23 வயசு வரைக்கும் அவங்களுக்கு நல்லா இல்லாமல் போயிடுது. அப்பா அம்மாவுக்கு வளர்ச்சி இல்லாமல், இவங்களுக்கும் வளர்ச்சி இல்லாமல், பணத்துக்கு கஷ்டப்பட்டு வறுமையில் வாடுறாங்க. நிறைய மீனராசி புரட்டாதி நட்சத்திரக்காரங்க இருக்காங்க. 23, 24 வயசுக்கு அப்புறம் தான் டெவலப் ஆனவங்க நிறைய பேர் பாருங்கள். இந்த 22, 23 வயசுக்கு அப்புறம் ஐடி ஃபீல்டில் சாதிக்கிறவங்களாம் இருக்காங்க. ஏன்னா புதன் தசை அப்படியே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். உங்களுக்கு 23 வயசுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதன் தசை கிட்டத்தட்ட உங்களுக்கு 40 வயசு வரைக்கும் புதன் தசை தான். அந்த 40 வயசில் புதன் தசையில் கொடி கட்டி பறக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா புதன்கிறது கம்ப்யூட்டருக்கு உண்டான கிரகம். கம்ப்யூட்டர், அக்கௌண்ட்ஸு, கணக்கு வழக்கு சம்மந்தமான விஷயங்கள், அந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம், பேப்பர், பேனா ஒர்க்கு, சிஸ்டம், கம்ப்யூட்டர் எல்லாமே புதனோட இது தான். அப்போ அந்த புதனில் வந்து சாதிக்கிறவங்க தாங்க அதிகம். சின்ன வயசில் 22, 23 வயசுக்கு அப்புறம் தான் ஒரு சில பேர் டெவலப் ஆகிறாங்க. அது நிறைய பேர் ஜாதகத்தில் பார்க்க முடியுது. ஒரு சில பேர் தான் சனி திசையில் சின்ன வயசுலேருந்து ஓரளவு கொஞ்சம் நல்லா இருக்கவங்க இருக்காங்க. ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 23 வயசுக்கு அப்புறம் தான் டெவலப் ஆகிறவங்க இந்த நட்சத்திரக்காரங்க இருக்காங்க. அதாவது புதன் திசை வந்து பார்த்திங்கன்னா புதன் நல்ல ஒரு, இப்போ நீங்கள் மிதுன லக்னத்தில் பிறந்து, கன்னி லக்னத்தில் பிறந்து, மிதுன லக்னம், கன்னி லக்னம், ரிஷப லக்னம், துலாம் லக்னம், மகர கும்ப லக்னத்துக்காரங்களுக்கெல்லாம் புதன் திசை யோகத்தை செய்யும். மேஷ லக்னத்தில், விருச்சக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் திசை அவயோகியம். அவங்களுக்கு மட்டும்தான் புதன் நல்லது பண்ணுறது கிடையாது. இப்போ நீங்கள் மேஷ லக்னமாக, விருச்சக லக்னமாக, புதன் திசை நல்லா இருக்காது. உங்களுக்கு கடனை கொடுக்கும், நோயை கொடுக்கும், வம்பு வழக்கு பிரச்சனை கொடுக்கும், எதிர்ப்புகளை கொடுக்கும்,
கோர்ட்டு கேஸுன்னு அலையிறது, போலீஸ் ஸ்டேஷன் அலையிறது, வம்பு வழக்கு பிரச்சனைகள், விபத்தை சந்திக்கிறது, அசிங்கமானப்படுறது, ஆக்சிடென்ட் ஆகிறது எல்லாம் அந்த புதன் திசையில் தான் கொடுக்கும். அப்போ புதன் மேஷ லக்னத்துக்கும் விருச்சக லக்னத்துக்கும் பெரிய அளவுக்கு யோகத்தை செய்கிறது கிடையாது. அதுதான் உண்மை. சரிங்களா? மற்ற லக்னத்தோட புதன் நல்லது பண்ணிடுவார் உங்களுக்கு. அந்த 6 லக்னம், சனியோட லக்னம், சுக்கிரனோட லக்னம், புதனோட லக்னங்களில் பிறந்தவங்களுக்கு புதன் திசை அருமையான வளர்ச்சி கொடுத்துரும் 40 வயசு வரைக்கும். அப்போ 23 வயசுலேருந்து உங்கள் 40 வயசு வரைக்கும் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னா அதுக்கு ஜாதகத்தில் புதன் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதுதான் உண்மை. 40 வயசுக்கு அப்புறம் 47 வயசு வரைக்கும் உங்களுக்கு கேது திசை. கேது வந்து ஒரு மாற்றத்தை, ஒரு சேஞ்ச் கொடுக்கும். இப்போ நீங்கள் ஐடி ஃபீல்டு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அதை விட்டு சொந்த தொழில் ஆரம்பிப்பீங்க. இல்லை ஒரு பிஸ்னஸ் விட்டு இன்னொரு பிஸ்னஸ் போகிறவங்க 40 வயசுக்கு அப்புறம் பாருங்கள் டக்குன்னு வாழ்க்கை அப்படியே சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு. அது நல்லதோ கெட்டதோ கேது இருக்கிற இடத்த பொறுத்து. கேது 3, 6, 10, 11ஆம் இடத்துல இருந்தால் கேது திசை யோகத்தை செய்யும். அதில் டவுட்டே கிடையாது. சரிங்களா? அது வந்து கண்ணீரில் இருக்க கேது நல்லது பண்ணும், விருச்சிகத்தில் இருக்க கேது நல்லது பண்ணும், கும்பத்தில் இருக்க கேது நல்லது பண்ணும் உங்களுக்கு. 47 வயசுக்கு அப்புறம் சுக்கிர திசைங்க முக்கியமான ஒரு நடுத்தர வயதுக்கு மேலே வரக்கூடிய சுக்கிர திசை ரொம்ப முக்கியமான திசை. 47 வயசில் சுக்கிர திசை ஆரம்பிச்சதுன்னா 67 வயசு வரைக்கும் உங்களுக்கு 20 வருஷம் சுக்கிர திசை தாங்க. 45 வயசுக்கு மேலே ஒரு சில பேர் செட்டில் ஆகிறாங்க பார்த்தீங்களா. திடீர்னு 45 வயசுக்கு மேலே ஒருத்தர் ரியல் எஸ்டேட்டில் கொடி கட்டி பறப்பார், திடீர்னு பிஸ்னஸில் டெவலப் ஆயிடுவார், திடீர்னு டெக்ஸ்டைல் இதில் டெவலப் ஆவார், கலை சம்மந்தப்பட்ட துறையில் டெவலப் ஆவார். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுக்கிர திசையில் தான் அவங்களுக்கு. சுக்கிரன் வந்து யோகத்தை கொடுத்துரும் 20 வருஷம். 47 வயசுக்கு அப்புறம் 47 வயசுக்கு அப்புறம் நிறைய பெரிய அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய கோடீஸ்வரங்கள் ஜாதகமெல்லாம் பார்க்கும்போது அந்த 46 வயசுக்கு மேலே வரக்கூடிய இந்த சுக்கிர திசை தான் காரணமாக இருக்குது அவங்களுக்கு. சுக்கிரன் யோகத்தை கொடுத்துரும். சின்ன வயசில் வர சுக்கிர திசையை விட இந்த 25, 27 வயசுக்கு வர சுக்கிர திசையும் 35, 45 வயசுக்கு மேலே வரக்கூடிய சுக்கிர திசை தான் அங்கே யோகத்தை செய்யுது. அதுதான் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை பார்க்குறாங்க. அந்த 20 வருஷம் சுக்கிர திசை, 67 வயசு வரைக்கும் உங்கள் சுக்கிர திசை யோகத்தை செய்யணும்னா உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா கெடாமல் இருக்கணுங்க. கேந்திர ஸ்தானத்தில் 1, 5, 9 இருக்கணும். 1, 4, 7, 10 இருந்துச்சுன்னா யோகமான திசை உங்களுக்கு கொடுத்தணும். சுக்கிர திசை யோகமான திசையாக உங்களுக்கு இருக்கும். சுக்கிரன் ராகுவோட சனியோடலாம் சேர்ந்து, அதுக்கு தனுசு லக்னம் மீன லக்னத்துலலாம் பிறந்தீங்கன்னா சனி ராகுவோடலாம் சேர்ந்து சுக்கிரன் இருந்துச்சுன்னா 67 வயசு வரைக்கும் வாழ்க்கை ஒன்றுமே இருக்காது உங்களுக்கு. 47லேருந்து 67 வரைக்கும் வாழ்க்கை ஒன்றுமே இருக்காது. எப்போ பார்த்தாலும் கடன், எப்போ பார்த்தாலும் உடம்புல நோய், அசிங்கமானப்படுறது, விபத்து சந்திக்கிறது, கஷ்டத்தில் இருக்கிறது, இருட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும் அந்த சுக்கிர திசையில். எல்லாத்துக்கும் சுக்கிரன் நல்லது பண்ணாது, எல்லாத்துக்கும் சுக்கிரன் கெடுக்கவும் செய்யாது. அது ஒரு சில லக்னங்களுக்கு சுக்கிரன் நல்லது பண்ணுங்க. ஆனால் தனுசு லக்னத்துக்கும் மீன லக்னத்துக்கும் பாவகிரகத்தோட சேர்ந்த சுக்கிரன் கண்டிப்பாக அந்த 20 வருஷம் நல்லது பண்ணுறதே கிடையாது. அது நிறைய ஜாதகத்தில் பார்க்க முடியுது. அப்போ உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் எங்கே இருக்காருன்னு பாருங்கள். நீங்கள் என்ன லக்னன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் மீன ராசி மீன லக்னத்திலே பிறந்தீங்கன்னா சுக்கிர திசை வேலை செய்யாது. தனுசு லக்னத்தில் பிறந்தீங்கன்னா சுக்கிர திசை வேலை செய்யாது. மேஷ லக்னக்கோட சுக்கிர திசை நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்னி லக்னம், அந்த மிதுன லக்னம், துலாம் லக்னம், துலாம் லக்னம், உங்களுக்கு மிதுன லக்னம், கன்னி லக்னம், துலாம் லக்னம், ரிஷப லக்னம், மகர கும்ப லக்னக்காரங்களுக்கு கூட சுக்கிர திசை யோகத்தை செய்யும். விருச்சிக லக்னக்காரங்களுக்கு கூட சுக்கிர திசை நல்லா தாங்க இருக்கும். ஒரு மீடியமாக வேலை செய்யும் உங்களுக்கு. அப்போ பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது பாருங்கள். ஏன்னா தசாபுத்தி மீறி வேறு எதுவுமே நடக்காது. இப்படி தான் உங்கள் வாழ்க்கை, இந்த பேட்டர்னில் தான் உங்கள் வாழ்க்கை போகும். இந்த கிரகங்களோட தாக்கத்தில் தான் உங்கள் வாழ்க்கை போகும். அது என்ன வயசுன்னு பாருங்கள், என்ன அமைப்பில் இருக்கீங்கன்னு பாருங்கள். சரிங்களா? ஏன்னா ஏஜ் ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடந்துடாது, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கிரகங்கள் கொடுத்துடாது. இப்போ உங்களுக்கு நல்ல நேரம் நடந்துட்டு இருக்குன்னா உங்களுக்கு ஜாதகத்தில் கிரகங்கள் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்போ கெட்டது நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க, கடன் இருக்குது, வேலை கிடையாது, நோய் தொந்தரவு இருக்குது, சொந்தக்காரங்க மதிக்கிறதில்ல, சுற்றி எந்த உறவும் என்னை மதிக்கிறதில்லன்னு சொல்கிறீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் கெட்ட தசாபுத்தி, அசிங்கமானப்படுற தசாபுத்தி நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு, பாவகிரகத்தோடு சேர்ந்த 6, 8ஆம் அதிபதி தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு தான் அங்கே கடுமையான பலன் இருக்கும். அதுவும் அந்த 7.5 சனியில் நடந்துச்சுன்னா போட்டு புழிஞ்சு எடுத்துரும். 7.5 சனியில் அஷ்டம சனியில் 6, 8 தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு தான் கடுமையான வேதனைகள், துன்பங்கள், நரக வேதனை அவங்களுக்கு வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கும். அது நிறைய ஜாதகத்தில் பார்க்க முடியுது. பிறப்பு ஜாதகத்தை பாருங்கள், உங்களுக்கு சாதகமான காலகட்டமாக பாதகமான காலகட்டமாக என்ன ஏதுன்னு தெளிவாக ஜாதகத்தை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.